நல்ல ராத்திரி வேளையிலும் கூட அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்ததான நல்ல இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை கூடியிருந்திருக்கிற யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியாய் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கேட்கும்படியாய் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே நீர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை கர்த்தாவே அற்புதங்களை செய்கிற வார்த்தை கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிரேஸ்வின் மூலமாய் ஜெபிங்களும் நிகழ்ச்சியும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட பிரியமானவன் அப்படிங்கிற தலைப்புல உங்களோடு கூட பேசலாம்னு பாக்குறேன். 3 யோவான் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நாம பார்க்கும்போது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அதாவது இங்க ஒரு பிரியமான காயுவை குறித்து பார்க்கிறோம். அதே போல வேதத்துல நிறைய பேர் பிரியமானவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கொலைசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா 9வது வசனத்துல பிரியமில்ல ஒன்னேசிமு குறித்து சொல்லியிருக்கிறாங்க. கொலோசியர் 4:15 லூக்கா, தோமா இப்படிப்பட்டவங்களை கூட கர்த்தர் பிரியமானவன் என்று அழைக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு ஆதாரமாக நம்ம தெரிந்து கொண்ட வேத வசனம் தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம எடுத்துக்கொள்வோம். நீங்க கொஞ்சம் நேரம் ஆண்டரோடு கூட அமர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நானு விசுவாசிக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இங்க ஒரு பிரியமான தானியேலை குறித்து நம்ம பாக்குறோம். ஆண்டவர் நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு. பிரியமா இருப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில அவன் தானியேல் பிரியமா இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள், அவனுடைய என்ன குவாலிட்டி இருந்ததுன்னு சொல்லி நம்ம இந்த நேரத்துல நம்ம பார்ப்போம். தானியேல் எருசலேமிலிருந்து இருந்து பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன் என்று நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, தானியேல் புத்தகம் முழுவதும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தானியேலை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில நம்மளோடு கூட பேச வேண்டிய காரியங்களை, வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. அவன் தானியேல் எருசலேம்ல இருக்கும் பொழுது ஒருவேளை பெற்றோரோட இருந்திருக்கலாம். அவன் தன்னுடைய சொந்த பந்தங்களோட வாழ்ந்திருக்கலாம். அங்க வாழும் போதும் கர்த்தருக்கு பிரியமா இருந்திருக்கிறான். சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு பாபிலோன்ல வந்த பிறகும் கர்த்தருக்கு பிரியமா இருந்திருக்கிறான். அதனாலதான் பிரியமான தானியேல் என்று ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கூப்பிடுகிறாரு. பிரியமா இருக்கிறதற்கு அவன் முதலாவது அவனத்துல இருந்த காரியம் என்ன அப்படின்னா, தானியேல் 1:8 நம்ம பாக்குறோம். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய ராஜ போஜனத்தினால தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதாவது ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தனக்கு தானே ஒரு தீர்மானத்தை பண்ணி கொண்டான். இந்த நாட்களை நம்ம பார்க்கும்போது இது ஒருவேளை மாம்சீகத்தான உணவு என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய காரியமா நம்ம பார்க்கும் பொழுது உலகத்துல ஏராளமான போஜனங்கள் இருக்குது. அதாவது இன்டர்நெட் மூலமாக, டிவி மூலமாக, நிறைய மீடியாக்கள் மூலமாக ஏராளமான காரியங்கள் இருக்குது. இதையெல்லாம் கர்த்தருடைய நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும், விலைக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள், அதாவது நிறைய வார்த்தைகள் நம்ம உட்கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம் உட்கொள்வதற்கு நம்மை நாமே என்ன செய்யணும், நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நமக்கு நாமே ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் பொல்லாத காலத்துல இருக்கிறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைத்திருப்பதற்கு சாத்தியமில்லாத கூறுகள் தான் நிறைய இருக்கிறது உலகத்துல. அவன் இப்ப தானியேல் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு எல்லா திறந்த வாசலா இருக்கு. அதாவது எல்லா காரியமும் செய்வதற்கு அந்நிய தேசத்துல இருக்கிறான். ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அதாவது அவனை அழைப்பு ராஜா அழைக்கிறாரு. அவனை ஒரு சமர்த்தனாக, நல்ல அறிவில் சிறந்தவனாக காணப்படுகிறான். அவனை
அரண்மனையில அவனுக்கு ஒரு நல்ல பொசிஷனை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிற தான் அவரு நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து விரும்புகிறாரு. அதனால அந்த அந்த நம்ம அந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்ம வாசித்திருப்போம். தானியேலுடைய புஸ்தகத்துல அவனுடைய காரியங்களை எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம சுருக்கமா அவனுடைய காரியத்தை மாத்திரம் பார்ப்போம். அவன் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டதான ராஜ போஜனத்தை வந்து அவன் விளக்குறான். அதாவது ராஜ போஜனம் அப்படிங்கும் பொழுது இந்த உலகத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதான எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் கர்த்தருக்குள்ள அவன் தன்னை திடப்படுத்திக் கொண்டு இங்க இருக்கிறதான எந்த போஜனத்தினால நம்ம தீட்டுப்படுத்தக் கூடாது, நம்மளை நாம தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி தனக்குத்தானே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு அஹ் அவனும் அவனோடு கூட இருந்த 4 வாலிபர்களும் வந்து தீர்மானம் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவனாவே ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்கிக்கிட்டான். ஒரு நாளைக்கு 3 நேரம் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டான். ஜெப நேரத்துல சரியா அவன் அவன நாம நம்ம பார்க்கும் பொழுது அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கு. அதாவது வேற எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது. ராஜாவை மாத்திரம் வணங்கணும்னு சொல்லி ராஜாவினால கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்படி இருந்த போதிலும் அவன் என்ன செய்தான்னா, தன்னுடைய தேவனை பரலோக தேவனை நோக்கி அவன் 3 வேளையும் தனக்கு தான் எடுக்கப்பட்ட தீர்மானத்துல ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறான். அந்த தீர்மானத்துல சரியா நிலைத்திருந்தான். அதை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு நாள் எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவனுக்கு எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்த போதிலும் கூட அவன் ஜெபிப்பதுல அவன் வந்து குறைவே வைக்கல. சரியா அவன் தன்னுடைய எடுத்த தீர்மானத்துல வந்து ஜெப வேளையில கரெக்டா அவன் சரியா ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவன் நல்ல ஒரு வேதம் வாசிக்கிறவனாகவும் காணப்பட்டான். அதாவது தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறுகிற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடையே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அதாவது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை, அதாவது வேதத்தை நன்கு வாசிக்கிறவனாக நம்ம பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருக்கு. 9வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் அவன் பார்க்கிறான். அவன் வந்து நல்ல வேதத்தை வாசிக்கிறவனாக தானியேல் வந்து காணப்பட்டான். அப்படி வாசிக்கும் போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வாசித்தது மாத்திரமல்ல, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபம் எல்லாம் அதாவது எருசலேம்ல இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்கள் வந்து பாவத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டதுனாலதான் நம்ம அடிமைகளாக நம்ம அந்நிய தேசத்துல கொண்டு போகப்பட்டோம். அதனால நியாயப்பிரமாணத்தை நம்முடைய ஜனங்கள் கை கொள்ளவில்லை அப்படி சொல்லி ஜனங்களுக்காக அவன் ஒரு விண்ணப்பம் பண்றவனாக காணப்பட்டான். அதாவது தன்னுடைய இனத்திற்காக, தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, எருசலேம்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் மற்ற ஜனங்களுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ற, ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விண்ணப்பம் பண்ற, ஜனங்களுடைய பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக ஒரு ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிற ஒரு ஒரு தானியேலாக காணப்பட்டான். அது மட்டும் இல்ல, தேவன் மேல ஒரு விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டான். தானியேல் 6:23 பாக்குறோம். அவனுடைய சிங்கக்கெபியில போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்த போதிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், அவனுடைய அசையாத ஒரு விசுவாசம் அவனிடத்துல காணப்பட்டது. இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனை வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம பிரியமா இருப்பதற்கு நம்மிடத்துல காணப்பட வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளையும் பிரியமானவனாக தெரிந்து கொள்வார். சரி, இப்ப பிரியமா இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறதான மேன்மையான காரியங்கள் என்ன என்று பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது தானியேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லா வாலிபர்களுக்குள்ளும் அவங்க மட்டும் 10 மடங்கு சாமர்த்தர்களாக காணப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது திறமசாலிகளாக, உலகத்தாரை விட 10 மடங்கு திறமசாலிகளாக, அதாவது உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உலகத்துல இருக்கிறதான அசுசியான காரியங்களை எதையும் எடுக்காம உலகத்தில் உள்ள எந்த தீட்டான காரியங்களுக்கு எல்லாம் விலக்கி ஆண்டவருக்காக வாழும் பொழுது அவங்க எப்படிப்பட்ட 10 மடங்கு திறமசாலிகளாக அவங்க காணப்பட்டாங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக
அவங்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதாவது தரியு ஆழ்ந்த காலங்களத்திலே தானியேலுடைய காரியமெல்லாம் ஜெயமாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றான். அதாவது மறைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் வந்து அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அடுத்தபடி அவன் என்ன செய்யறான்னா, கனத்தை பெற்றுக் கொள்கிறவனா இருந்தான். நேபுகாத்நேச்சார் வந்து அவனுடைய பாதத்துல வந்து முகங்குப்புற விழுந்து என்ன செய்யறான்னா, அவனை வணங்குகிறான். அதாவது மேல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளை மேலும் பிரதான அதிகாரியாகவும் வைக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜ மேன்மை இங்க வந்து கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்துல நம்ம காணப்படும் பொழுது பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு ராஜரீக மேன்மையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். மேன்மை அப்படி பார்க்கும் பொழுது 2 விதமான மேன்மையை ஆண்டு கட்டளையிடுகிறார். அதாவது ஆவிக்குரிய மேன்மையும் கிடைக்குது. அது மாத்திரமல்ல உலக பிரகாரமான மேன்மையும் கூட அவன் பெற்றுக் கொள்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம பார்க்கும் பொழுது அதிகாரியாக, அதாவது இந்த தானியேல் வந்து 3 ராஜாக்களுக்கு கீழே அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார், பெல்சாத்சார், அடுத்து தரியு ராஜா. 3 ராஜாக்களின் கீழே இருந்தாலும் 3 பேருமே அவனுடைய வந்து உயர்ந்த ஸ்தானங்களை வைக்கிறாங்க. அதாவது எல்லா பிரதானிகளுக்கும் மேலாக கொண்டு 6ஆம் அதிகாரத்துல நம்ம 1, 2, 3ல பார்க்கும் பொழுது ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 அதிபதிகளை ராஜாவுக்கும் நஷ்டம் வராதபடிக்கு இந்த தேசாதிகள் கணக்கு ஒப்பிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரத்தை ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அதாவது எல்லா பிரதானிகளுக்கும் ராஜா மேன்மையான ஒரு பொசிஷனை இந்த தரியு ராஜா வந்து தானியேலுக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியா நம்ம பார்க்கும் பொழுது முடிவு காலத்தை குறித்ததான வெளிப்பாடுகளை வந்து அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் வந்து இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது வெளிப்படுத்தல யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்கு முன்பதாகவே தானியேலுக்கு முடிவு காலத்து குறித்ததான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமில்ல, அந்த எல்லா வெளிப்படுத்தின காரியங்களையும் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் முத்திரை போடு அப்படின்னு சொல்லி எல்லாம் முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகளாய் அந்த நாட்களிலேயே வேதாகமத்துல என்ன செய்தானா தானியேலால் எல்லா வெளிப்படுத்தின காரியங்களையும் முத்திரையிடப்பட்டது. அது முடிவு காலத்துல நம்ம பார்க்கிறோம் முத்திரைகள் உடைக்கப்படும் என்று சொல்லி. அதற்கு முன்பதாக தானியேல் வந்து இப்படிப்பட்டதான ஒரு முடிவு காலத்தை குறித்து எல்லா காரியங்களையும் குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தூதர்கள் வந்து அவனோடு கூட சம்பாசிக்கிற காரியங்களையும் கூட நம்ம பார்க்கிறோம். அதாவது இவன் ஜெபிக்கும் பொழுதே தேவ தூதர்கள் வந்து கடந்து வர்றாங்க. தானியேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல பார்க்கிறோம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பளிய நேரமாகி வேலையிலே என்னை தொட்டான். அதாவது காபிரியேல் தூதன் கடந்து வந்து இவன் ஜெபிக்கிற வேலையிலே காபிரியேல் தூதன் வந்து இறங்கி வருகிறான். 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். காபிரியேல் தூதன் வந்து இறங்கி வந்து இவனுக்கு உதவி செய்கிறது. அதாவது ஜெபிக்கிற வேலைய தூதர்கள் இறங்கி வருகிற அனுபவத்துக்கு இவன் தானியேல் வந்து இருக்கிறான். அது மாத்திரமல்ல, மிகாவேல் தூதன் கூட தானியேல் 10ஆம் அதிகாரம் 13லயும் 21லயும் பார்க்கிறோம். 13ல பார்த்தோம்னா, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்துண்டான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். மிகாவேல் தூதன் வந்து இறங்கி வருகிற 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது இதுல எதை குறித்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, தானியேல் வந்து
ஜெபிக்கும் பொழுது தேவதூதர்கள் கடந்து வருகிறத பார்க்கிறோம். அதாவது செய்தியை இவனுக்கு நல்ல செய்திகளை கொடுப்பதற்கு, இவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பதற்காக, ஆண்டவரிடத்திலிருந்து பதில கிடைக்கிறதற்காக காபிரியேல் தூதன் வந்து கடந்து வருகிறான். அதே போல உலகத்துல அவனுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமா எடுப்பதற்காக, எதிரிகளை முறியடிக்கிறதற்காக யுத்த புருஷனாக மிக மிகாவேல் தூதன் வந்து கடந்து வருகிறான். இந்த இந்த காரியங்கள் நம்ம எதுக்காக நான் இந்த தானியேலை குறித்து நான் எடுத்தேன் அப்படின்னா, அந்த வாலிப நாட்களில இப்படிப்பட்டதான வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது தானியேலுக்குள்ளதான இருக்கிறதான இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல ஜெபிக்கிறவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, தீர்மானத்தோடு கூட கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும். உலக காரியங்கள் எதுவுமே வந்து நம்மள தொடக்கூடாது. உலக காரியங்கள் வந்து உலக காரியங்களால நம்ம அசூசிப்படக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது என்று நமக்கு நாமே வந்து நாம தான் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது வாலிப காலம், அது அப்படி வாலிப பருவம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது சிறு பிள்ளைகள், பெரிய பிள்ளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெற்றோர்களுடைய பாதுகாப்புல இருப்பாங்க. ஆனா வாலிப காலம் அப்படின்னு என்று எடுத்துக்கொள்ளும் போது, யாருடைய பேச்சுகளையும் கேட்க முடியாத அதாவது கேட்கறதுக்கான தன்மை இருக்காது. சைக்காலஜி படியே அப்படிதான். அதாவது அந்த காலத்துல வந்து யாருடைய அ பேச்சுகளையும், அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்கன்னா பெற்றோர் கேட்கிறது, பெரியவங்க கேட்கறதுக்கு கேட்டு அதன்படி முடிவெடுப்பாங்க. ஆனா வாலிப நாட்களில தனக்குத்தானே முடிவெடுக்கிறதான ஒரு காலம். இந்த காலத்துல ஒரு தானியேல போல இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அப்படிதான் கர்த்தர் வந்து இந்த நாளில் இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படிப்பட்டதான அபிஷேகத்தினால நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு உதாரணமா நான் சொல்லப்போன காரணம் அப்படி எடுத்துக்கிட்டா, உம் நிறைய உயிரினங்கள் வந்து அதனுடைய வாழ்க்கை சுழற்சிகளை வந்து நம்ம பார்த்திருப்போம். அதாவது விலங்குகள் எடுத்துக்கிட்டா, பாலூட்டிகள் எடுத்துக்கிட்டா, அது குட்டி போட்டு பால் கொடுக்கும். பறவைகள் எடுத்தா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஆனா பூச்சி இனங்கள் எடுத்துக்கிட்டா, அது முட்டையிடும். அதுக்கப்புறம் புழுக்கள் வரும். அது அது ஒரு ஒரு 4 கட்டத்தை வந்து 4 ஸ்டேஜ கடந்துதான் தன்னுடைய முழு பருவநிலைக்கு கடந்து வரும். அதாவது இப்போ விசேஷமா குறிப்பா வண்ணத்து பூச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதலாவது அது ஒரு முட்டையிடும். முட்டை பருவமா இருக்கும். அதுல இருந்து ஒரு புழு வரும். புழு பருவமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கூட்டுப்புழு அப்படிங்கிற ஒரு பருவம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு முழு வண்ணத்து பூச்சியாக கடந்து வரும். இத நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த காலங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், நம்மளுடைய பருவங்களுக்கு இத ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம். ஒரு 6 வயது வரைக்கும் வந்து குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல இருந்து ஒரு 12 வயது வரைக்கும் வந்து பிள்ளை பருவம். நம்முடைய வேதாகமத்திலே சொல்லியிருக்கோம். சிறு பிள்ளைகள் வருவதற்கு என்னிடத்தில் இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. பிள்ளைகள் அப்படிங்கும்போது ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்கள வந்து பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம். 13 வயதுக்கு மேல டீனேஜ் பருவத்துக்குள்ள 13, 14, 15, 16, 17, 18, 19 எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு டீனேஜ் பருவம். அதாவது ஒரு வாலிப பருவம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து அந்த வண்ணத்து பூச்சியானது முட்டையிட்டு அந்த தன்னுடைய தாயினால ஆ பொரிச்சு அதுல இருந்து ஒரு புழு வந்து அது அது வந்து தாயினுடைய பராமரிப்பிலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புழு வந்து நிறைய இலைகளை எல்லாம் சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த நிறைய உணவுகளை உட்கொண்டு தன்னை பெருத்துக் கொண்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னை சுத்தி ஒரு கூட்ட வளைத்துக் கொண்டு, அத வந்து கூட்டுப்புழு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கூட்டுக்குள்ள வந்து தன்னைத்தானே மறைத்துக் கொள்ளும். வெளிய எங்கேயுமே நம்ம யாரும் பார்க்க முடியாது. நல்ல ஒரு தன்னை சுத்தி ஒரு கூட அடைத்துக் கொண்டு கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அதாவது அந்த காலத்துல தான் அதற்கு தேவையான எல்லா ரெக்கைகளும் முளைக்கும். ஒரு அது கலர் கலரா நல்ல வண்ணமயமான ஒரு முழு வண்ணத்து பூச்சியாக அது உருவெடுத்து அதுக்கப்புறம் அ வெளிய வந்து பட்டாம்பூச்சியா பறந்து வரும். இ இத இத குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இதுல நம்ம என்ன சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, சிறு பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் பெற்றோருடைய பராமரிப்புல இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு காலம் வரைக்கும் பெற்றோர்கள், ஆசிரியர்களுடைய கண்காணிப்புல நீங்க வளருவீங்க. அதாவது பிள்ளை பருவம் ஒரு 12 வயது வரைக்கும் பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருடைய பராமரிப்புக்குள்ளயும் கடந்து வருவீங்க. அத தாண்டி ஒரு டீனேஜுக்குள்ள வரும்பொழுது, ஐம்புலன்களையும் அடக்கி நம்ம இருந்து தான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது தான் உலகத்துல நல்ல ஒரு குறிப்பிட்ட வாலிப நாட்களில எல்லாம் நம்மளுடைய எல்லா காரியங்கள், அதாவது உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நாமே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அடக்கி எல்லா அதாவது ஐம்புலன்களையும் அடக்கி தேவையில்லாத காரியங்களை வெறுக்க வேண்டியதை வெறுத்து
பார்க்க வேண்டியதை பார்க்க கூடாது, செய்ய வேண்டிய செயல்கள், அதாவது தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கூட்டுப்புழு பருவத்தை போல நல்லா அடங்கி கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்வோமானா, ஒரு குறிப்பிட்ட நாளத்துக்கு அப்புறம், அதாவது வாலிப நாட்கள்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி வாழ்ந்தால், பிற்காலத்துல நல்ல ஒரு பட்டாம்பூச்சியை போல அந்த உலகத்துல நம்ம பிரகாசிக்க முடியும். அதாவது தானியேல போல, தானியேல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தானியேலுடைய அ வாழ்க்கையில நம்ம பார்த்ததான அவனுடைய ஜெப வாழ்க்கை. அ த உலக காரியங்களால தீட்டுப்படாதபடிக்கு தனக்கு தானே எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், இதுகளை எடுத்து நம்ம வாழும் பொழுது, எதிர்காலத்துல ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள நம்மள கொண்டு செய்வதற்கு ஆண்டவர் பெரிய ஆண்டவர் விரும்புறார். அது மாத்திரமல்ல, நெறைய காரியங்கள வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் வந்து ஆயத்தமுள்ளவரா இருக்கிறார். அப்படிப்பட்டதான தானியேலை போன்ற வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்களிலே தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த நாளில நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அன்பா கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தானியேலை போல அ ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேணும் இந்த உலகத்துல. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அ உலக பிரகாரமான வாழ்க்கையினாலும் சரி, நமக்கு நம்மை நாமே ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது, கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதங்கள, இரட்டிப்பான நன்மைகள தருகிறார். 2 விதமான மேன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதாவது உலகத்திலேயும் நல்ல தானியேல பார்த்தோம்னா, அவனுடைய அவன் அதாவது ஒரு பாபிலோன்ல ஒரு அடிமையா தான் போய் இருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற அவனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்கத்துல அரண்மனையில அவனுக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷன் வந்து நல்ல ஒரு உயர்வான பதவி. இருக்கிற எல்லாரையும் விட அவங்களுக்கு தான் தானியேலுக்கு உயர்ந்த பதவியில் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால அவங்க நெறைய பேர் அவன் மேல எரிச்சல் பட்டு என்னெல்லாமோ காரியங்கள் செய்தாங்க. அத குறிச்செல்லாம் அவன் அவன் அதை குறித்து எந்த விதமான கவலைப்படல. ஏன்னா அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கிறார். அவனுக்காக யுத்தம் பண்றதுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஜெயமாக ஜெயத்தை கட்டளையிட்டார். இந்த நாளில் கேட்கப்பட்டதான உங்களிடத்தில் நான் சொல்ற ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வேதத்தை அதிகமாக நேசிங்க, வேதத்தை வாசிங்க. அதிலேயும் முக்கியமா நான் சொல்றது, அ ஒவ்வொரு பிள்ளைங்களும் காலையில எழும்பி நீதிமொழிகள் நீங்க எல்லாரும் ரெகுலரா வாசிக்கிற பழக்கம் உண்டுன்னு நெனைக்கிறேன். ஆனாலும் காலையில எழும்பி ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷம் போதுமானது. ஒரு அதிகாரம் வாசிப்பதற்கு. தான் நீதிமொழிகள் புஸ்தகத்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்த வாசித்து இந்த உலகத்துக்குள்ள நீங்க கடந்து சென்று போனீங்கன்னா, உங்களுடைய கால்கள் இடராது. எந்த விதமான ஆபத்திலயும், எந்த விதமான சத்துரு விரித்து வைத்திருக்கிறதான கண்ணிகளிலோ, வலைகளிலோ அகப்பட்டு விடாதபடி கர்த்தர் தம்முடைய வசனத்த கொண்டு உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய வேத வசனம் வந்து உங்களுடைய கால்களுக்கு தீபமாகவும், பாதைக்கு வெளிச்சமாகவும் காணப்படும். ஒவ்வொரு நாளும் நான் அன்பா உங்கள்ட்ட நான் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம் அதுதான். ஒரு ஒரு நாளு கூட நீங்க இந்த நீதிமொழிகள் அதிகாரத்த வாசிக்காம உலகத்துக்குள்ள கடந்து செல்லாதீங்க. கண் விழிச்சு நீங்க காலையில கடந்து செல்வதற்கு அதிகமான வேத பகுதிகள நீங்க வாசிக்கலாம். அதிகமா நீங்க வாசிங்க. எவ்வளவு முடியுமோ வாசிங்க. ஆனாலும் நீதிமொழிகள ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்த வாசித்து நீங்க வெளியில கடந்து செல்லுங்க. கடந்து செல்லும்போது கர்த்தர் நடக்க வேண்டிய வழிய காட்டிக் கொடுப்பார். அதாவது நீதிமொழிகள் எல்லா புத்தியும் நெறைய கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி வாழணும்? எப்படி இருக்கணும்? எப்படியெல்லாம் கண்ணி வைத்திருக்கோம்? எங்கெல்லாம் கண்ணி இருக்கும்? எங்கெல்லாம் சோதனை இருக்கும்? அத தப்பித்து போவதற்கான இந்த உலகத்துல எந்த விதமான கண்ணிகளும் நம்ம அகப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, இரவு நேரங்கள்ல நீங்க தூங்குவதற்கு முன்பதாக, பகல்ல நீங்க எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு படித்தாலும், இரவு நேரத்துல தூங்குவதற்கு போவதற்கு முன்பதாக இந்த தானியேல் புத்தகத்த ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்த படித்து வாசித்துட்டு நீங்க தூங்குவதற்கு கடந்து செல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவால்ல. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி, ஒரு அதிகாரம் ஒரு நாளைக்கு இந்த தானியேல் புத்தகத்த நீங்க படித்து, வாசித்து நீங்க படுக்கைக்கு செல்வீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள அநேக விதமான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். தூதர்களுடைய அ அ பதில நீங்க கேட்க முடியும். வெளிப்பாடுகள கர்த்தர் கொடுப்பார். அநேக தரிசனங்களை கர்த்தர் தருவார். அ உலகத்துல எல்லா ஞானிகளை பார்க்கலும் கர்த்தர் ஞானவான்களாய் மாற்றுவார். 10 மடங்கு திறமசாலிகளா கர்த்தர் உங்களை மாற்றுவார். சாமர்த்தவாதிகளாய் கர்த்தர் மாற்றுவார் என்று கர்த்தருக்குள்ள ஆணித்தரமா நான் சொல்றேன். ஒருவேளை நான் வந்து இது உங்களுக்கு புதிதாக இருந்தாலும் கர்த்தரு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலோசனைனே எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு நீ இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுங்க. தானியேல போல ஜெபிப்பதிலயும், வேதம் வாசிக்கிறதிலயும், உலக பிரகாரமான அ ஆசாபாசங்கள், அதாவது தேவையில்லாத காரியங்களுக்கு விலக்கி அதுக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு இருக்கணும்னு சொல்ல இதுல நமக்கு தெரியும். நன்மை எது?
தீமை எதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதாவது கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் விட்டு ஒதுக்கி நமக்கு நாம தான் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா, இந்த பருவத்துல, இந்த வாலிப நாட்களில அதிகமா வந்து ம் அட்வைஸ் வந்து கேட்க முடியாது. அது எல்லாம் நாங்களுமே அத கடந்து தான் வந்திருக்கிறோம். அந்த வாலிப நாட்கள கடந்து. அதனால அந்த அந்த அளவுக்கு வந்து அதாவது அட்வைஸே கேட்கவே மாட்டோம்லாம் சொல்ல முடியாது. அட்வைஸ் கேட்க தான் செய்வோம். ஆனாலும் முடிவெடுக்கிறது, தீர்மானம் எடுக்கிறது எல்லாம் வாலிப நாட்கள்ல உங்க கையில தான் இருக்குது. அதுல சந்தேகமே கிடையாது. அதனால உங்களுக்கு உங்களை நீங்களாகவே உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ள வாழும்போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்துலனாலும் சரி, மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதங்கள கொடுப்பார். உலகத்திலேயே நீங்க எவ்வளவு ஷைன் பண்ண முடியுமோ கர்த்தர் உங்கள அப்படியாய் மேன்மையா நடத்துவார். பெரிய காரியங்கள செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள அதிபதிகளா, அதிகாரிகளாக கர்த்தர் அப்படிதான் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஏன்னா, உலகத்துக்கு இன்னைக்கு உலகம் போகிற போக்குல பார்த்தீங்கன்னா, ஆ கொடூரமான கைகள்ல வந்து உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஞானிகள கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை உங்கள கொண்டு கர்த்தர் பெரிய அ காரியங்கள கர்த்தர் வெளிப்படுத்துவார். அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசகரா கூட கர்த்தர் உங்கள வைப்பார். அநேகருக்கு ஆலோசனை கொள்ளக்கூடிய ஞானிகளாக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுப்பார். கர்த்தர் உங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான அ கிருபைகள கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள அப்படி ஆக்க வேண்டும்னு தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நினைக்கலாம். அ தானியேல் தான் அந்த வயசுல வந்து அவனுக்கு அவ்வளவு வெளிப்பாடுகள் கிடைச்சது. நமக்கு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி. அப்படி இல்ல. என்னுடைய சின்ன அ ஒரு வேளை நான் வந்து சொல்லணும்னு சொல்லி விரும்பல. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலின்படி ஒரு சின்ன காரியம். என்னுடைய வாலிப நாட்களில கூட என்னுடைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக நடந்தத சொல்றேன். ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல நான் வாழ்ந்து வந்தாலும், அபிஷேகமோ அப்படிப்பட்டதான எந்த காரியங்களை குறித்தும் சரியானபடி தெரியாது. ஆனா, அ ஒரு ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு ஜெப கூட்டத்துல பிரேயர் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அப் அனல் அபரிவிதமா அபிஷேகம் பண்ணிறார். அபிஷேகத்துல அப்படியே நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு அபிஷேகத்துல நிரம்பி இருக்கும் பொழுது, பகல் 11 மணி, 11:30 மணி வேளையில நல்ல ஒரு தரிசனம். தரிசனம் சொல்றத விட ஒரு ஆவிக்குள்ளான ஒரு அனுபவம். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். ஒரு நொடி பொழுதுல நான் எங்க இருக்கேங்கிறதே தெரியல. நல்லா பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு இடம். ஒரு பிரகாசமான இடம். சுற்றி பார்த்தோன்னா தரையெல்லாம் பார்க்க முடியல. லைட் எல்லாம் பார்க்க எல்லாமே அ வைரக் கற்கள், வைடூரியம், கோமேதக கற்கள் பளிச்சு பளிச்சுன்னு சுத்தி சுத்தி மின்னுது. நான் மட்டும் அந்த இடத்துல தனித்து நல்லா ஆண்டவர் விடுதலையோடு கூட ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன். பயங்கரமா ஆடிப்பாடி வேற யாரையும் எல்லாம் பார்க்கல. அவ்வளவு ஒரு ஒரு மகிமையான இடம். பார்க்கிறதுக்கு விவரிக்க முடியாது. இப்ப நான் என்னால வார்த்தையிலலாம் விவரிக்கலாம் முடியாது. அது அப்படி ஒரு காட்சி ஒரு சில நிமிடங்கள். கொஞ்ச நேரத்துல பார்த்தேன்னா, என்னுடைய கையில வந்து சட்டார்ன்னு ஒரு ம் மின்சாரம் அடிபட்டது மாரி இருந்துச்சு. 2 நிமிஷத்துல கண்ண திறந்து பார்த்துட்டேன். கண்ண திறந்து பார்க்கும்பொழுது தான் பார்க்கிறேன், இங்க எல்லாரும் கூட ஆராதிச்சு கொண்டு ஒரு பூமியில ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். எனக்கு அத விளங்கிக் கொள்ளவே முடியல. அத சொல்லவும் முடியல. எனக்கு சொல்லவும் தெரியல. ஏன்னா, இளம் வயது எனக்கு. அப்பதான் வாலிப நாட்கள், ஆரம்ப நாட்கள் தான். எனக்கு வந்து அது என்னன்னே தெரியாது. அபிஷேகம்னா தெரியாது. வேற தரிசனம்னு தெரியாது. அப்படியே திகைச்சு போய் பிரமிச்சு போய் நிக்கிறேன். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, "என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு?" நான் யார்ட்டயுமே சொல்லல. எனக்கு எதுவுமே தெரியாது. பக்கத்துல இருக்கிற ஒரு அ என்ன மாரி எனக்கு இளைய ஒரு தங்கச்சி தான் இருந்தா. அவட்ட மட்டும் கேட்டேன். நான் திடீர்னு நான் வந்து ஒரு ஃபேனுக்குள்ள கைய விட்டது மாரி இருந்துச்சு. கரண்ட் அடிபட்டது. என்னை யாரோ பிடிச்சு கொண்டு இங்க கொண்டு விட்டாங்க. "நீ பார்த்தியா? நான் எங்க கொண்டு கரண்ட்ல விட்டுட்டேன்? ஃபேன்ல விட்டுட்டேனா?" அப்படின்னு கேட்டேன். அப்பொழுதுதான் அவ சொன்னா, "இல்ல இது வந்து உங்கள கர்த்தர் தொட்டிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி. அது என்னுடைய வயதுக்கு இளமையானாலும், ஏன்னா அத அறிந்து கொள்வதற்கு கூட அந்த நாட்கள்ல எனக்கு அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஞானம் இல்ல. அப்பதான் நான் அப்பொழுதும் அவ தான் சொன்னா, "இது கர்த்தருடைய தொடுதல்" என்று சொல்லி. இத நான் எந்த காரியத்துக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பெருமைக்காகவோ அல்லது வீண்றதுக்காக அல்ல. வாலிப நாட்கள்ல கர்த்தர் அதிகமான தரிசனங்கள குடுப்பார். அறியாம இருந்த காலனால எதுவுமே தெரியாது. அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. ஆவிக்குரிய ஜீவன் எதுன்னு கூட தெரியாம இருந்த காலத்திலேயே, ஒழுங்கா ஆலயத்துக்கு போவோம், பாடுவோம், அ ஆராதிப்போம். அதுல குறைவே இருக்காது. அபிஷேகம் பண்ணினார். நல்ல தரிசனங்கள கொடுத்தார். தொடர்ந்து கர்த்தர் அதிகமான தரிசனங்கள கொடுத்தார். எதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்டின்னா, இந்த வாலிப நாட்கள்ல அதிகமா ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். தரிசனங்கள தருவார். மறைபொருள வெளிப்படுத்துவார். ம்
பின் காரியங்கள உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். உங்கள் எதிர்கால குறித்ததான காரியங்களை கர்த்தர் எல்லாமே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா காட்டுவார். எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான எல்லா எதிர்காலத்து குறித்ததான காரியங்கள், ஒருவேளை மற்றவர்கள் உங்களோடு கூட பேசும் பொழுது, அவர்கள் உள்ளத்துல இருக்கிற காரியங்கள கூட வெளிப்படுத்த முடியும். ஏன்னா தானியேல் அப்படிதான். யாருக்குள்ள ஆம் ராஜா சொப்பனத்த சொல்லவே இல்ல. ஆனா அவர் நினைவுல என்ன இருந்ததோ அதக்கூட தானியேலால சொல்ல முடிந்தது. ஏன்னா தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான். நாமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, நம்மளிடத்துல பேசுறவங்க என்ன கோணத்துல பேசுறாங்க? அவங்க உள்ளிந்திரியத்துல என்ன இருக்கு? அவங்க என்ன நோக்கத்தோடு கூட நம்மிடத்துல சம்பாசிக்கிறாங்க? அப்படிப்பட்டத கூட நம்மளால அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்படித்தான் இந்த நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா, காலம் பொல்லாதது. எந்த சூழ்நிலையில சத்துரு யார் மூலமா நம்மளோடு கூட இடைபடுவான் என்று தெரியாது. இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய வெளிச்சம் வேணும். கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமா வாழணும். கர்த்தருடைய வழியில நடக்கணும். கர்த்தருக்கு அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைவிடுவார். பெரிய காரியங்களை செய்வார். உம் கர்த்தர் தாமே இப்படிப்பட்டதான காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு இந்த ஒரு விஷயம் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த கர்த்தாவே ராத்திரி வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா நாங்கள் தானியேலை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீங்க. உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா அந்த நாளிலும் கூட கேட்கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த வாலிப பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாளிலே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா இப்படிப்பட்டதான ஆண்டவரே அனுபவத்துக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தானியேலுக்குள் இருந்ததான விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆவி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்லும்படியாய் அப்பா உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்துக்காக கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த நாளில கூடி வர செய்தீங்களோ அப்பா அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளில இந்த கேட்ட வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கடந்து சென்று ஆண்டவரே அவளை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்டதான தானியேலை போல கர்த்தர் ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரமையா தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஆண்டவரே கால்கள் இடராதபடி பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே இந்த உலகம் பொல்லாத உலகத்துல ஆண்டவரே பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையில அடிமைக்கு கொடுத்ததான் இந்த நல்ல கிருபை நேரத்திற்காக கூட கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா காரியங்களும் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.